நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பிஸியாக ஆரம்பித்த பின்னாடி இந்த அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண மாட்டோம். ஈவன் அவங்க கால் பண்ணால் நம்ம அட்டன் கூட பண்ண மாட்டோம் பெரும்பாலுமான நேரங்களில். ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அதில் எனக்கு செந்தில் கணேஷ் அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது, இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே அவருடைய மார்னிங் ரொட்டீன்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது முடித்த உடனே அவர் பண்ணுற வேலை அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிடுவார். கால் பண்ணி எப்படிமா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுருவார். அவர் வெளியூரில் இருந்தாலும் கேட்பார், வெளிநாட்டில் இருந்தாலும் கேட்பார். எனக்காவது மார்னிங் ஈவெண்ட்டில் இருந்தாருன்னா மட்டும் அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பின்னாடி கேட்பார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் தினமும் கால் பண்ணும்போது ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் வந்து டிரைவிங்கில் இருந்தோம். அப்போ என்ன பண்ணாருன்னா, ராஜி அம்மாட்ட பேசணும், இன்றைக்கி பேச மறந்துட்டு இன்றைக்கி கால் பண்ணுன்னு சொன்னார். நான் கால் பண்ணேன். அப்போ ஃபுல் ரிங் போச்சு, அவங்க அட்டன் பண்ணலை. நான் உடனே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ கேட்டார், என்ன கால் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். இல்லை ஃபுல் ரிங் போச்சு, அம்மா அட்டன் பண்ணலைங்க, அதான் வச்சுட்டேன்னு. இல்லை இன்னொரு தடவை பண்ணு அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. எங்கள் அம்மா வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ ஒரு கிச்சனில் வச்சுருப்பாங்க, ஹாலில் வச்சுட்டு அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கொல்லப்புறமாக போய் பாத்திரம் விளக்கிட்டுருப்பாங்க. நம்ம ஃபோன் அடித்து அவங்க மெதுவாக எந்திரிச்சு வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஃபோன் வந்து கட் ஆகிருக்கும். அதனால் திருப்பி அவங்களுக்கு எடுத்து ஃபோன் பண்ண தெரியாது யார் பண்ணியிருக்காங்கன்னு. நீ ஒரு 2-3 தடவை பண்ணாதான் எங்கள் அம்மா கரெக்டாக ஃபோனை கையில் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க, நீ பண்ணு அப்படின்னாரு. இது நம்ம கேட்குறதுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு கேட்டோன்னே ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ டீப்பாக நம்ம கூட இருக்க ஒரு மனுஷனை பற்றி புரிஞ்சிக்க முடியும், எவ்வளோ அழகு இல்லை. அம்மா ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலை, என்ன நான் ஒரு தடவை பண்ண நீங்கள் அட்டன் பண்ணல வேலையாக இருந்தீங்கலாம் சொல்லாமல் நீ 3 தடவை பண்ணு, அப்போ தான் அவங்க வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வயசானவங்க உடனே ஒரு இடத்துலேருந்து எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்தாலும் அட்டன் பண்ண முடியாதுங்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல. இவ்வளோ டீப்பாக வந்து கூட இருக்கவங்களை பற்றி சிந்திக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து பெரும்பாலுமான நேரங்களில் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசினதில்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டேன், அந்த மனுஷன்ட்டு அதை கற்றுக்கிட்டேன். நான் பண்ணுறேனோ பண்ணலையோ எங்கள் அம்மா பண்ணால் அட்டன் பண்ணிடணும், அட்டன் பண்ணி நான் பிஸியாக இருக்கேனாவது சொல்லிடணும்னு நினச்சேன். இது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு பிடிச்ச ஒரு விஷயம்.